என்னென்ன சிரிச்சுட்டே வரீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அதை ஏன் மகா கேக்குற? வீட்டுக்கு திருட வந்துட்டான்னு திருக்கு போன் பண்ணிருந்தோம்ல, ம், அவனும் ஜாக்கிங்க பாதியிலே முடிச்சிட்டு வீட்டுக்கு திருடனை பிடிக்கிறதுக்காக வந்துட்டான். என்கிட்ட வந்து திருட எங்கன்னு கேட்டான். நான் அவன்கிட்ட இந்த ரூம்ல இருக்கான்னு சொல்ல திருவுக்கு சுத்தமா புரியல. நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் விழுந்து விழுந்து சிரிச்சாமா. அத நினைச்சுதான் நான் சிரிச்சுக்கிட்டே வந்தேன். இங்க பாரு மகா, உனக்கு ஏன் அவரை பார்த்து அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சு சொன்னியோ இல்ல தெரியாம சொன்னியோ, உண்மையை சொல்லணும்னா அவர் கிட்டத்தட்ட திருட மாதிரி தான். என்னென்ன சொல்றீங்க? புரியல. அவரு காவேரி அக்கா கழுத்துல தாலிய கட்டி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதோட இத்தனை வருஷத்துல ஒரு 10 பைசா கூட சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்காக கொடுத்ததே இல்ல. அவர் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு இங்க இருக்க யாரும் எதிர்பார்க்கவும் இல்ல. ஆனா காவேரி அக்காவுக்கு அவர் எதுவுமே பண்ணதில்ல. அதோட விட்டார மனுஷன் பேராசையில இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் எப்படியாவது ஆட்டிய போடலாம் தான் காத்துக்கிட்டு இருக்காரு. டைம் கிடைச்சா சாப்பிட்டுருவாரு. அப்படிப்பட்ட ஆளு. என்னென்னமோ சொல்றீங்க. அம்பிகா அம்மா மகனுக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாதா? தெரியாம எப்படி மகா இருக்கும்? நல்லாவே தெரியும். ஆனா திரு காட்டிக்க மாட்டான். ஏன்னா அவன் குணம் அப்படி. அவன் நல்லவனா இருக்கிறதுனாலதான் அந்த ஆளு இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கான். இதுவே திரு இடத்துல வேற ஒருத்தன் இருந்தாலும் வச்சுக்கே, எப்பவோ வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பான். திருவுக்கு எந்த காரணத்துக்காகவும் இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. ஆனா அவன் நல்ல மனச இங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க யார சொல்றீங்கன்னா? காவேரி அக்கா புருஷனும் கவிதா அக்காவும் தான். சரி அதை விடு மகா, நீ தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு வெளியில உரியடி நடக்க போகுது, வா. என்னது உரியடியா? ஆமா மகா, வருஷா வருஷம் இந்த காரடியா நொம்ப நம்ம வீட்டுல பொங்கல் மாதிரி கொண்டாடுவாங்க. உங்ககிட்ட பாட்டி சொன்னாங்கல்ல? இன்னைக்கு திவ்யாக்காவும் வராங்கல்ல, அவங்களுக்கு என்னோட பாயசம்னா ரொம்ப பிடிக்கும்னா நான் பாயசம் வச்சு எடுத்துட்டு வரேன். அப்படியா? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? திவ்யாவை விட திரு பாயாசம்னா உயிரையே விட்டுருவான் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பால் பாயாசம்னா அவ்வளவுதான். அன்னைக்கு அதை தவிர வேற எதையுமே சாப்பிட மாட்டான். என்னென்ன சொல்றீங்க? வெறும் பாயசத்தை மட்டும் நாள் பூரா குடிப்பாரா? ஆச்சரியமா இருக்கு. சரி நீங்க போங்கண்ணே, நான் பாயசம் வச்சு அங்கேயே எடுத்துட்டு வரேன். சரி மகா, சீக்கிரமா வா. சரி.